மக்களே, எனது ஜனநாயக கடமையை நான் ஆற்றிவிட்டேன். ஸோ நம்மளுக்கான தலைவனை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். கரப்ஷன் இல்லாத ஒரு தலைவனை நம்ம கண்டிப்பா தேர்ந்தெடுக்கணும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இது போன்ற ஒரு சமயத்துல இப்போ இந்த ஓட்டு போடக்கூடிய இந்த நாளை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்றத வந்து வார்த்தைகளால சொல்ல முடியலங்க. ஏன்னா இது வந்து இப்ப இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம வந்து ஓட்டு போட்டுருப்போம். நல்லா ஓட்டு போட்டிருக்கேன். அந்த ஓட்டு போடுறதுனால வந்து ஜாலியா போயிட்டு எங்கன்னா கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு பசங்க கூட ஃபன் பண்ணிட்டு சாயங்காலமா தான் போயிட்டு ஓட்டை வந்து போடுவேன். ஆனா இன்னைக்கு ஏஞ்ச உடனே பல்ல வலிக்கு குளிச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்ட பிறகு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போயிட்டு ஓட்டு போட போனா அங்க அவ்வளவு யங்ஸ்டருங்க, நிறைய யங்ஸ்டர் கூட்டம். அந்த இடத்துல வந்து சில இந்த டிவிகேவை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஜென்சி கிட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த 7வது இடம் தான் விஜய் அண்ணாவுடைய அந்த வேட்பாளருடைய அந்த எண், அந்த இடத்துல ஓட்டு போட்டுருங்க அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. அதாவது அந்த வேட்பாளர் யாருன்னு கூட பேர் தெரியல. ஆனா அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான டிபேட்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இந்த ட்ரெஸ் கடைகள்ல வந்து போயிட்டு ஒயிட் ஷர்ட் அப்படின்னு கேட்டாலே ஒயிட் ஷர்ட் வித் சாண்டல் கலர் பேண்ட் கொடுத்துருங்கப்பா அவருக்கு அப்படின்ட்டு இது ஒரு ட்ரெண்ட் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. விஜய் அண்ணா இந்த இடத்துல என்ன சொல்றதுன்னு தெரியல. அவர் வந்து ஜஸ்ட் அரசியல் வந்துட்டாரு, பசங்களையும் பயங்கரமா அரசியல் பேச வச்சுட்டாரு. ஸோ அரசியல்ல சின்ன பசங்க நுழைஞ்சா என்ன ஆகுன்றது வந்து இன்னைக்கு விஜய் அண்ணாவுடைய வருகையால், அரசியல் வருகையால் இது வந்து நல்லா கண்கூடவே பார்க்க முடியுதுங்க. இந்த ஜென்சி கிட்ஸோடைய இந்த எலெக்ஷன் எப்படி இருக்கும்ன்றத எங்க செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திருவிழா மாதிரி போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வெளிநாட்டுல இருந்து டிக்கெட்லாம் போட்டுட்டு விஜய் அண்ணாக்காக நாங்க வரோம் அப்படின்ட்டு அவங்க ஒரு சிலர் வந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சில கொடுமையான விஷயங்களும் பார்க்க முடியுது. அது என்னன்னா, கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வந்து அத்துணை மக்கள் வந்து அவங்களுடைய சொந்த ஊர்களுக்கு போக முடியாம அவங்க அன்லோல் படக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடியுது. ஏன் இதுல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து இவ்வளவு ஜனம் வரும், நிறைய பேர் போயிட்டு அவங்களுடைய சொந்த ஊருக்கு போயிட்டு ஓட்டு போடுவாங்க, நிறைய எக்ஸ்ட்ரா பேர் வந்து விடுவன்றது எனக்கு தெரியலையா, இதுல வேற ஏதாச்சும் சதி இருக்கா அப்படின்ட்டு பல்வேறு கருத்துக்கள் வேற எழுந்திருக்குங்க. இந்த இடத்துல டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் எலெக்ஷன் கமிஷனுக்கு வேலை இன்னொரு 2 ஹவர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, இந்த மாதிரி ஓட்டு போடக்கூடிய அந்த டைமிங். காலையில வந்து 10 மாசம் ட்ரெஸ் எல்லாம் போட்டு மனுஷன் அழகா ஓட்டு போட்டு போயிட்டாரு. அந்த வீடியோக்குள்ள இணையத்துல வந்து வைரலா போயிட்டு இருக்கு. அதே சமயத்துல நிறைய டிவிகேவை சார்ந்திருக்கக்கூடிய சப்போர்ட்டர்ஸ் இந்த மாதிரி ட்ரெஸ் கோட்ல தான் வருவாங்க. ஒயிட் ஷர்ட் கீழே சாண்டில் கலர் பேண்ட் அப்படின்ட்டு இப்படி ட்ரெண்ட் செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கேற்ப சில பிரபலங்களும் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு சில பேட்டிகளை எல்லாம் எடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து பயங்கர வைரலா போயிட்டு இருக்குங்க. இந்த மாதிரியான இந்த எலெக்ஷன் டே வந்து பயங்கரமா தூக்கி சாப்பிட்டுட்டு வராங்க நம்ம யங்ஸ்டர் சென்டர்ல வந்து மாற்றுக்கருத்தே கிடையாது. எங்க யாருங்க இந்த மனுஷன்? ஏன்னா இந்தியா முழுக்கும் இப்போ வந்து பரவலாக பேசப்படக்கூடிய விஷயம் வந்து டிவிகே கட்சி சார்ந்த அந்த பார்ட்டியும் அதுல இருக்கக்கூடிய ஜென்ஸ் கிட்ஸும் தான். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ சோசியல் மீடியா வந்து பயங்கரமா ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கூட எஸ்கே அவர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க, இந்த தேர்தல் வந்து வித்தியாசமா இருக்கு, ஃபுல்லா சோசியல் மீடியா புரட்சியாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ இதை தாண்டி அஜித் அவர்கள் வந்திருக்கக்கூடிய காஸ்டியூமா இருக்கட்டும், அவருக்கு சில விஷயங்கள் வந்து சொன்னதா சில தவறுதலான தகவல் வந்து பிரேக்கிங் ஆயிட்டு இருக்கா, அவையெல்லாம் இப்போ வந்து பரவலாக நியூஸா சுத்திக்கிட்டு இருக்காங்க. எனிவே இந்த தேர்தலில் நீங்க என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணீங்கன்றதை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.